மதுரை ஆட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் பிரசன்னா. அவரிடம் பேசலாம். பிரசன்னா, என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? மேலும் ஏற்கனவே எதனா பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களா அவங்க கிட்ட? ராதா, கடந்த மாதம் ஜனவரி 31ஆம் தேதி மதுரை மாவட்ட ஆட்சியர் வளாகம் வெளியே கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கும் மேலாக மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே சந்தித்து போயிருந்தது. வெளியிலிருந்து யாரும் உள்ளே வர முடியாமல், உள்ளே இருந்து யாரும் வெளியிலே போக முடியாத அளவுக்கு ஒரு முற்றுகை போராட்டமானது நடைபெற்றது. அதாவது இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும், அதே போல் இலவச வீட்டுமனை பட்டாவுக்கு வருவாய்த்துறை மூலமாக விசாரணை செய்து முன்னுரிமை அடிப்படையில் பதிவு செய்து காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனே பட்டா வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அந்த நிலையில் இன்று 14ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்ற ஒரு விஷயம் கூறப்பட்டிருந்தது. ஆனால் காலையிலிருந்து மாற்றுத்திறனாளிகள் காத்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் இதுவரை அவங்களுடைய பேச்சுவார்த்தை உடன்பட்டு வரவில்லை என்ற விஷயத்தை வலியுறுத்தி தற்பொழுது மாவட்ட ஆட்சியர்களுடைய வாகனத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட இந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த பகுதியில் நமது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய கேட்கலாம். ஆனால் உங்களுடைய கோரிக்கை என்ன? எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்கீங்க? காலையில் நாங்கள் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான மதுரை மாவட்ட சங்கத்திலேருந்து பேசுகிறோம். சார், நாங்கள் இலவச வீட்டுமனை பட்டாக்கும் ரேஷன் கார்டு, குடும்ப கார்டு, ஏஏ கார்டாக மாற்றுவதற்காக தொடர்ந்து மதுரை மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இதன் அடிப்படையில் 31ஆம் தேதி 31/1/24 குடியேறும் போராட்டம் ஒன்று நடத்தியிருந்தோம். அன்றைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களை புறக்கணிச்சிட்டாங்க. அதே மாதிரி டிசம்பர் 7ஆம் தேதி நடந்த மாற்றுத்திறனாளி தின விழாவையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் புறக்கணிச்சிட்டாங்க. இன்றைக்கி எங்களை பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி நேற்று பேசினாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் 11:30 மணிக்கெலாம் சங்க நிர்வாகிகள் மாற்றுத்திறனாளி அனைவரும் வந்துவிட்டோம். நாங்கள் மட்டும் அனைத்து சங்க நிர்வாகிகளும் வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் 1:30 மணி வரைக்கும் வரல. எங்களை மாற்றுத்திறனாளிகளை மதுரை மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்களுடைய குறிக்கோள் இலவச வீட்டுமனை பட்டா மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனே வழங்கப்பட வேண்டும். குடும்ப கார்டு, ஏஏ கார்டை விசாரணை செய்து முடித்துள்ள கார்டில் உடனே மாற்றித்தர வேண்டும். பிற மாவட்டங்களில் பக்கத்து மாவட்டங்கள்லாம் இலவச வீட்டுமனை பட்டா மாற்றுத்திறனாளி கொடுத்துட்டாங்க, இடம் கூட அளந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் உதவித்தொகை அதே மாதிரி 9 மாதமாக வருவாய்த்துறையில் உத்தரவு கொடுத்தும் கொடுக்கல. நம்ம மாற்றுத்திறனாளி நலத்துறையில் 2000 ரூபாய்க்கான பதிஞ்சு வச்ச அந்த உதவித்தொகை 1 வருஷமாக கிடைக்கல. மாற்றுத்திறனாளிகள் மாத்திரை மருந்து வாங்குறதுக்கே சிரமப்படுற இந்த காலத்தில் இந்த உதவித்தொகை கூட இன்னும் கிடைக்கல. இந்த அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும். இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்ந்து மாற்றுத்திறனாளை புறக்கணிப்பதனால இன்று இந்த முற்றுகை போராட்டத்தை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். ராதா, அதாவது மாவட்ட ஆட்சியர் பல்வேறு பணியில் இருப்பதனால் இவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவது சற்று காலதாமதம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உங்களுடைய பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. ராதா, மதுரையில் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பிரசன்னா, விவரங்களுக்கு நன்றி.